ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம கரெக்ட் நீங்கள் ப்ரீவியூவில் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தோட பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ஆளில் போட்டுக்கோங்க. வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நியூ மொபைல் வாங்கி ஃபஸ்ட்டு வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து சப்போர்ட் பண்ணி விடுங்க. இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும். ஓகே, இப்போ உங்களுக்கு தேவையான இமேஜை ஃபஸ்ட் ரெடி பண்ணணும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த சாங் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங்லேருந்து ஒரு லிரிக்ஸ், ஸோ ஒரு குறிப்பிட்ட லைன் எது வேணுமோ அதை நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி காப்பி பண்ணிவிட்டு ChatGPTயில் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணுறது தான். ஸோ ஒரு லிரிக்ஸுக்கும் ஏற்ற மாதிரி ஃபேஸ்லெஸ் வெக்டர் போர்ட்ரேட் ஆர்ட்டு வேணும் அப்படின்னு மாதிரி டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் கொடுக்கணும், அது மாதிரி இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் பாய் அண்ட் கேர்ள் இருக்கணும். அதே மாதிரி அந்த கேர்ள் ஹிஜாப் போட்டுக்கணும். ஏன்னா இது அரபு நாடு, அந்த அந்த சாங்கில் என்ன விட்றதா, அதனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேர்ள் ஹிஜாப் போட்டுக்கணும் அப்படிலாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு இமேஜ் கிடச்சிருக்கு. இனிமேல் ப்ராம்ப்டாக கொடு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு லிரிக்ஸுக்கும் ப்ராம்ப்டாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட் லிரிக்ஸுக்கு அதை நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ப்ராம்ப்ட் ஃபுல்லாகவே காப்பி பண்ணிக்கோங்க. சேம் அவுட்ஃபிட்டில் தான் வேணும். அது லாஸ்ட்டில் கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் தி சேம் பாய் அண்ட் கேர்ள், இந்த கேரக்டர் சேமாக இருக்கணும். சேம் லாஸ்ட் வரையுமே சேம் கிளாத்து, சேம் ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட் இதையும் காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் ஒரே சேட்டில் பண்ணிங்க அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இமேஜ் ஜென்ரேட் கொடுத்துருக்கேன். இது அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இல்லை உங்களுக்கு இமேஜ் மாற்றி கொடுத்துருச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணி எனக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுன்னா அதுவும் மறுபடியும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ ஃபஸ்ட் லிரிக்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ அதே மாதிரி 2வது லிரிக்ஸு. ஸோ இந்த 2வது லிரிக்ஸை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை அப்படியே ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு இதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி அந்த சேம் அவுட்ஃபிட் அந்த அதில் உள்ளதும் நான் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஜென்ரேட் கொடுத்துட்டேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குறது தான். ஸோ நம்ம அதுவாக ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணி கொடுக்குறது தான். அதனால பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜ் வந்துருச்சு. இதில் முல்லை குத்தாது அந்த கேர்ளுக்கு இருக்குது, எனக்கு பாய்க்கு வேணும். இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது கேர்ளுக்கு இருக்குது, எனக்கு பாய்க்கு கொடு அப்படின்னு நான் டைப் பண்ணி சென்ட் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கும். ஸோ அந்த ப்ராம்ப்டை மறுபடியும் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு பாய்க்கு மாறிடும். ஸோ பார்த்தீங்களா, மாறிடுச்சா? இந்த மாதிரி இருக்கும். ஸோ வேணுங்கிறத நம்ம தான் கேட்டு வாங்கணும். ஸோ அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் எப்போதும் போல் இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பொறுத்தளவு கொஞ்சம் க்ரியேட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ரிமூவர் இந்த வெப்சைட் வேணால் போய்க்கோங்க. ஸோ போயிட்டு பேக்ரவுண்டை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ ரிமூவ் பண்ணிவிட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டி லாஸ் ஆகுது. குவாலிட்டி லாஸ் இல்லாமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் பெட்டராக இருக்கும். ஸோ இதில் அவுட்புட் பாருங்கள். ஸோ குவாலிட்டி லாஸ் இதில் இருக்குது. ஏன்னா நம்ம இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதே குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டி குறைஞ்சிருச்சு. ஓகே, இருந்தாலும் இது இப்போ நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் பிரிண்டர்ஸில் போயிட்டு நிறைய ஐடியாஸ் எடுங்க. வெக்டர் பஸ் பேக்ரவுண்டு, ஏன்னா அந்த சாங் பஸ்ஸில் இருக்க மாதிரி இருக்குமா, அதனால் இந்த மாதிரி ஒரு இமேஜை நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பேக்ரவுண்டில் இப்போ வீட்டில் கண்ணாடி பார்க்குற இந்த மாதிரி அப்படின்னா வீட்டில் என்னென்ன இருக்கும், ஸோ வீடோட பேக்ரவுண்டு ப்ளஸ் அந்த ஸ்விட்ச் பாக்ஸு இந்த மாதிரி க்ரியேட்டிவாக நம்ம ஆட் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான ரேஷியோலாம் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இந்த ஷேப் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப் தான் லாஸ்ட் வரையுமே வரும். இதில் தான் நம்ம அந்த பேக்ரவுண்ட் இமேஜெலாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு இமேஜை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதே சைஸுக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி வரல, ஸோ அந்த சைஸுக்கு என்னால் இதாக முடியலை அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஷேப்பே கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்லு போங்க. அதில் லாஸ்ட் ஆப்ஷன் ஸ்டார் இருக்கு பாருங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் மீடியாவில் போயிட்டு அந்த பேக்ரவுண்ட் இமேஜை ஜஸ்ட் இந்த மாதிரி ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த ஷேப்புக்குள்ளே அந்த இமேஜ் ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணோம்ல அந்த இமேஜை ஆட் பண்ணிவிட்டு தேவையான சைஸ் இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. இதை கொஞ்சம் இன்னும் அனிமேட் பண்ணணும்னு வச்சிங்க அப்படின்னா மேலேயும் கீழேயும் எக்ஸ்ட்ரா அந்த ஷேப் ஆட் பண்ணி ஸோ அதுக்குள்ளேருந்து வர மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் விருப்பம்தான். ஸோ உங்கள் க்ரியேட்டிவ் ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம். ஸோ ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு லிரிக்ஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த 2 லிரிக்ஸ் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் லிரிக்ஸை நான் இப்போதைக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ முகத்தை எப்போதும் இதுதான் ஃபஸ்ட் லைனு நான் வச்சுருக்கிறது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு
உங்களுக்கு பிடிச்ச எந்த ஃபாண்ட்டை வேணால் ஆட் பண்ணலாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா கெர்மல் மீடியம் அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஒரு டெக்ஸ்ட்டு பெருசாகவும் ஒரு லெட்ரு சின்னதாகவும் இருக்கும். அந்த மாதிரி உள்ள ஃபாண்ட்டு. உங்களுக்கு எது வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஷேடோவில் போயிட்டு அதை ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா லிரிக்ஸ் நல்லாவே தெரியும். ஓகேவா? இதை வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுங்க. இப்போதைக்கு நான் சைஸ் சின்னதாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிற இடத்துல நம்ம வேணுங்கிற சைஸில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது பிரச்சனையே கிடையாது. இப்போ இதே மாதிரி தான் அடுத்த லிரிக்ஸு. இதே மாதிரி மேக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்த லிரிக்ஸ் கிடச்சிரும். இப்போது நான் ஃபுல் வீடியோ பண்ணேன் பார்த்தீங்களா? ஒரு மாடல் நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்துருப்பீங்க. அந்த இதை நான் காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பண்ணது. ஃபஸ்ட்டு ட்ரை தான். ஸோ இது எப்படி இருக்கும், எப்படி இருந்துச்சு என்னன்னு தெரியல. நான் போஸ்ட் போட்டிருக்கேன். வேணால் அதை பாருங்கள். ஸோ இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக்ரவுண்டை ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணேன். இது வந்து சேம் ஃபஸ்ட்டு பார்த்த பேக்ரவுண்டு தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்ணாடி முன்னாடி இதை வந்து பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸு. ஸோ ஹவுஸ் அந்த ரூமில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இது. ஸோ நான் ஹைட் பண்ணி வேணால் காமிக்கிறேன். அதுக்கு மேலே லிரிக்ஸு. ஸோ இதை ஹைட் பண்ணி காமிச்சிட்டேன் அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா பிஎன்ஜி. ஸோ இதே மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா லேயர்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்விட்ச்சு, ஸோ இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணோம்னா இன்னுமே க்ரியேட்டிவாக இருக்கும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டு ஸ்கை ஆட் பண்ணியிருக்கேன். அது பெருசாக தெரியலை. ஸோ அது மாதிரிலாம் ஆட் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். அதுக்காக சொல்ல வந்தேன். நான் ஃபஸ்ட்டு மேக் பண்ணது. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதிலலாம் பெருசாக எஃபெக்ட்லாம் ஒன்றும் இல்லை. அந்த ஃபேட் அண்ட் ஃபேட் அவுட் எஃபெக்ட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயுமே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதில் எவ்வளோ கொடுத்துருந்தேன், ஒரு 36 கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இதுலேயும் கொடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனால் உங்கள் லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, உங்கள் க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி சின்னதாக பெருசாக வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி கலருமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச எந்த கலரை வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் லிரிக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நான் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா லிரிக் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த இதை ஃபுல்லாகவே டிலீட் பண்ணிவிட்டு அடுத்த லைன் எதுவோ அதை நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு மீதி எக்ஸ்ட்ரா லைனாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் இந்த இதாக பார்த்திங்க அப்படின்னா இடத்த மாற்றிடுங்க. ஸோ ஒரு இமேஜில் 2 லிரிக்ஸ் வருது அப்படின்னா 2 இடத்துல வைங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்னுமே அந்த வீடியோவில் ஏதாச்சும் அனிமேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஏஐ வீடியோஸில் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு அந்த கண் பிளிங்க் ஆகணும், ஸோ முடி அசையணும், இந்த மாதிரிலாம் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வீடியோவும் ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ ஏதாச்சும் இது மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா அடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். அதே மாதிரி அந்த பேக்ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பிரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா லிரிக்ஸ் கொஞ்சம் டல்லாக இருக்கும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா பிரைட்னஸை லைட்டாக கம்மி பண்ணிங்க, ஒபாசிட்டியை கம்மி பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ நான் ஃபஸ்ட்டு மேக் பண்ணேன் பார்த்தீங்களா, அதோட வந்து ஃபுல் எக்ஸ்எம்எல் ஃபைல் தரேன். ஸோ அதை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதே மாதிரி க்ரியேட்டிவாக உங்களுக்கு எந்த மாதிரிலாம் தோணுதோ அந்த மாதிரிலாம் இமேஜ் ஆட் பண்ணி இன்னுமே சூப்பரான அவுட்புட்லாம் தரலாம். ஸோ இந்த மாடல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் எப்படியாவது இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு 10K வாட்ச் அடிக்கணும். இப்போ தான் நம்ம 1.1K. இது 3rd சேனல் வேறையா, அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிட்டேன். இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் போட கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். இனிமேல் அப்படியெல்லாம் விட மாட்டேன். ஸோ அதனால் எனக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ உங்கள் சப்போர்ட்டில் தான் அடுத்த வீடியோலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பை கைஸ்.